இதுதான் அந்த வீடு, வணக்கம் காட்டாம வா சரியா? ஓ இதுதான் அந்த வீடா? சரிக்கா சரிக்கா, மெதுவாக நடந்து போய் எந்த சத்தமும் போடாத. ராணி ராணி ஏக்கா உன்னதாக்கா எவனை கூப்பிடா? சிட்டி இந்த வீட்டில் ஒருத்தர் தூக்கு பிடிச்சி செத்து போனான்னு சொன்னோம்ல, அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போல இருக்கு. ஏம்மா என் பேர் எப்படி இவனுக்கு தெரியும்? எனக்கு அவனை தெரியவே செய்யாத. யாராச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ? ஏக்கா லூஸ் மாதிரி வளராதுக்கா, அது பேய்க்கா. நம்ம பேர்லேருந்து அட்ரஸ் ஜாதகம் வரைக்கும் அதுக்கு நல்லா தெரியும். ஏக்கா போக்கா, திரும்பி பார்க்காத, போ போ போ. ஏ அத்தா மகமா, ஈ முருகா, அப்பனே என்னை காப்பாத்து. ஐயோ ஏம்மா எனக்கு நெஞ்சு வலிக்கே. ஐயோ என்னை காப்பாத்து முருகா. அக்கா அந்த பக்கம் போய் முருகனை கூப்பிடலாக்கா, நீ போக்கா. ராணி செல்வி நில்லுங்க, வாங்க இங்கே பாருட்டி, அந்த பேய்க்கு ஓன் பேர் கூட தெரிஞ்சிருக்கு. ஊரில் இருக்கிற பூரா பொம்பளை பிள்ளைகள் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த பேய். அம்மா ஓடிட்டி ஓடிட்டி. ஏ ஆத்தாடி, இவ என்ன இங்கே வந்து உறங்கிட்டு இருக்கா? ஏக்கா இதை எப்படிக்கா இங்கே வரைக்கும் வந்திருப்பா? அதுதான் செல்வி, எனக்கும் தெரியல. இவளை எப்படியாக நம்ம எழுப்பதுக்கு அந்த பக்கம் எப்படி போகணும்னு படி கூட எனக்கு தெரியாத. ஏம்மா இவ எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே. செல்வி நான் சொன்னோம்ல, 2 பிள்ளைகளை தற்கொலை பண்ணிட்டு இறந்து போச்சுன்னு, அது இந்த ஆறு தான். ஏக்கா என்னக்கா சொல்லுங்க நீ? ஏக்கா இப்போ என்ன செய்யுதுக்கு? இந்த பிள்ளை எப்படி இங்கேருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடணும். நம்ம அவள் ஏதோ தூக்கத்தில் நடந்து தான் வந்திருக்கா. ஆனால் நீ எப்படி இவ்வளோ தூரம் நடந்து வந்தான்னு எனக்கு தெரியல. சரியாக்கா வா, அந்த சைடு போகிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா நம்ம பார்ப்போம் வா. வழி இருக்க போய் தானே இவ அந்த சைடு போய் இருக்கா. எப்படி எங்கேயாவது பாலம் கிடக்கான்னு பார்ப்போம் வா. வாங்க வாங்க. ஏக்கா வா, அண்ணா ஒரு பாலம் இருக்கு, அது வழியாக அந்த சைடு போகலாம் வா. வா செல்வி போவோம். ஏக்கா அந்த சைடு யாரும் நிற்க பாருக்கா. ஏம்மா நான் வீட்டில் பார்த்தா அதே பேய். ஏக்கா எப்படிக்கா அந்த சைடு போகிறதுக்கு? சத்யா அந்த சைடு தானே இருக்கா, நம்ம எப்படி அந்த சைடு போவோம்? ஐயோ அண்ணா அந்த பக்கமாக போகாது, போயிடுமா என்னமோ தெரியலையே. என்ன மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு, இது போகுமா இல்லையா? ஏக்கா அது போகாது போல இருக்குக்கா. ஏக்கா நம்ம எப்படி அந்த பாலை வழியாக போய் தான் ஆகணும். சத்யா அந்த சைடு தானே இருக்கா, வாக்கா மெதுவாக அந்த சைடு போவோம். சிட்டி எப்படி போகிறதுக்கு? போனால் அது பாலத்துக்கிட்டலாம் நின்றுட்டுருக்கு. ஏக்கா நம்ம அதை கண்டுக்காமல் அப்படியே நடந்து போவாங்கக்கா. சரி வா போய் பார்ப்போம். ஏக்கா வாங்க. ஏக்கா அங்கேருந்து பார்க்கும்போது தூரமாக இருக்க மாதிரி இருந்துக்கா. இங்கே வந்தாலும் ரொம்ப பக்கத்தில் இருக்காப்புல இருக்கு. என்ன போயிட்டு கிட்டி ஒரு வேளை சத்தியா கிட்ட போயிருக்குமோ? ஏக்கா தெரியலையே. ஏக்கா வாக்கா வாக்கா சீக்கிரம் போவோம். ஏக்கா சத்யா அண்ணா இருக்கா? ஆமாம் செல்வி நான் பார்த்தேன். சரி வா மெதுவாக அவகிட்ட போய் அவளை எழுப்பும். அண்ணா வந்து அடுத்தது. ஏக்கா இது யாரு? இது அந்த பொம்பளை பேய் கூட வந்த இன்னொரு சின்ன பேய். ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நீ ஊரில் உள்ள பேயெல்லாம் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருக்கியோ? அண்ணா உறங்கிட்டு இருக்காளா, அவள் தான் எங்கிட்ட இருந்தாலும் இழுத்துட்டு வந்திருப்பா. ஏம்மா இன்னைக்கு இந்த பேயெல்லாம் சமாளித்து பிள்ளையை எப்படி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேனோ தெரியலையே. சத்யா சத்யாம்மா. ஏக்கா எனக்கு அந்த பேய் பிடிச்சிக்கிட்டே இருக்கு, எங்கள் பிள்ளைய எழுப்புக்கா போவோம். ஏ சத்யா சத்யா எந்திட்டி. எம்மா ஒரு வேலையை எந்திரிச்சிட்டா. எம்மா லேட் ஆகிட்டோ. ஏம்மா காப்பி தாம்மா, குடிச்சிட்டு நான் குளிக்க போகிறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, தூக்கத்தை நடந்து எங்கே வந்து இருக்கேன்னு பாருட்டி நீ. அப்படியே திரும்பி உன் பின்னாடி பாரு உன் ஃப்ரெண்டு. ஏம்மா பேயி, ஏம்மா என்னை காப்பாத்துமா. எங்களை யாரும் காப்பாற்றவங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன். செல்விம்மா பேய். ஏம்மா இதை கடந்து எப்படி போக போகிறேன்னு தெரியலையே. இது எங்கே இருந்துட்டு பிடிச்சிட்டு வந்தேன் இந்த பேய. ஏம்மா ஏம்மா அதை விரட்டுமா, அம்மா பயமாக இருக்குமா. எப்படிம்மா நான் இங்கே வந்தேன், எதுக்குமா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்?
ஆமாட்டி ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தோம். தூக்கத்தில் நடந்து இங்கே வர வந்து எங்கள் தூக்கத்தை கெடுத்து பேய்கிட்ட வந்து மாட்டி விட்டுருக்கட்டி நீ. பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லைக்கா, எப்படியாச்சும் விரட்டுக்கா. ஏட்டி பேய் என்கிட்ட விரட்ட சொல்ல, நான் என்ன பேயை விரட்டதுக்கு கோர்ஸ் முடிச்சுட்டா வந்திருக்கேன். ஏம்மா ஏம்மா நீங்கள் வாம்மா, அது உன் பக்கத்தில் வருவுமா. எட்டி வருவிட்டி, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எட்டி திரும்பி பார்க்காம ஓடுங்க டீ. சத்தியா வா, ஓடு ஓடு ஓடு. என்ன இவ்வளோ 2 பேரும் என்ன விட்டுட்டு ஓடிட்டாளுங்க. ஏம்மா நல்ல வழியாக பேய்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இனி இந்த பின்னால 2 பேரும் இருப்பாவோ, அவளையும் தாண்டி போனானக்கா தப்பிச்சிருவோம். எம்மா நல்ல வேலையை உள்ளே போயிட்டாளுங்க 2 பேரும். ஏம்மா யாரும்மா? இட்டி ஒழுங்கு மரியாதையே வாய முடிட்டு வந்துடு, ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும். இட்டி சீக்கிரம் போங்க, அடுத்த ஆள் அவ்வளோ வெளியில் வர்றதுக்கு முன்னாடி போயிடுவோம். ராணி அக்கா அவங்க மோளை கூட்டிகிட்டுலாம் போயிட்டுருக்கா. நைட்டு 12 மணிக்கு இவங்க மகன் எங்கே போனா? அவளை திரும்ப கூட்டிகிட்டு போகிறா. போகாமல் அங்கே பொண்ணு இல்லை, இப்போ அவங்க மகளை கூட்டிகிட்டுல போகிறா. என்னாச்சுன்னு தெரியலையே. பங்கச்சக்கட்டை நாளைக்கு போய் சொல்லுவோம். நான் இப்போ வெளியில் வரலன்னு அது பார்த்துக்க மாட்டேன். அது எங்களுக்கு தெரியாமையே போயிருக்கும். இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்ததுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம்தான். எங்கே தான் போயிட்டு வருவோம் நைட் 12 மணிக்கு. நம்மளா 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டோமே. பங்கச்சக்காட்டை ஃபோனை போட்டு சொல்லுவோம். எட்டி வாட்டி உள்ள வாங்க. ஏம்மா ஏம்மா கையை பிடிச்சி எடுத்துகிட்டே போகிறேம்மா, விடுமா. எட்டி வாட்டி உள்ள வாட்டி. ஏம்மா செல்விம்மா எதுக்குமா இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? ஏக்கா கையை விடுக்கா. ஏக்கா ராத்திரி எவ்வளோ நேரம் ஆச்சு, கையை விடுக்கா. ஏம்மா ஏம்மா இப்போ முறைச்சிட்டே நிற்க? எட்டி ராத்திரி நேரத்தில் எங்கே டீ இறங்கி போன, நீ எப்படி டீ போன? ஏம்மா எனக்கே தெரியுதுமா, நீ வந்து எழுப்பும் போது நான் அங்கே இருக்கதே பார்த்தேன். நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியலம்மா, நான் ரூமில் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஏக்கா அவளுக்கு தெரியாம தான் அவள் போயிருக்கா. தெரிஞ்சே யாரா பிள்ளைகள் இப்படி நைட்டு நேரத்தில் அங்கே போய் தனியாக இருக்குமா? அதெல்லாம் கிடையாது செல்வி. இப்படி தான் ஒரு 2 வாரம் முன்னாடியும் வெளியே போய் நின்னான்னு சொல்லி சோனி என்கிட்ட வந்து சொன்னால் நான் நம்பவே இல்லை. அடுத்த நாள் வசந்தி என்கிட்ட வந்து சொல்லும்போது தான் எனக்கே தெரியும். அப்போ கேட்கும்போது இதுதான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தெரியாதுமா, நான் தூக்கத்தில் நடந்து போயிருப்பேன், எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தா. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னைக்கு போய் எங்கே வர போயிருக்கா பார்த்தியா? ஏக்கா அவள் அவளுக்கு தெரியாம தான் போயிருக்கா. என்ன ஏதுன்றது நாளைக்கு காலையில் நம்ம விசாரித்து பார்ப்போம். ஏம்மா உண்மையிலே எனக்கு தெரியாதும்மா, நான் எப்படி போனேன்னு. சாப்பிட்டுட்டு போய் படுத்தது தான் ஞாபகம் இருக்குமா, எப்போ போனேன்னு தெரியல, என்ன நம்புமா. ஏட்டி போய் சொல்லாதடி, போய் சொல்லாத, உங்கள் அப்பா வரட்டு. ஏம்மா எனக்கு தெரியாதுமா, ஏம்மா திக்கிட்டே இருக்க? ஏக்கா உண்மையிலே அவளுக்கு தெரியாதுக்கா, அவள் தூக்கத்தில் தான் நடந்து போயிருக்கா. இந்த வீட்டுக்குள்ளேக்கு என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் நடக்குக்கா. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் உண்டு, நம்ம போய் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கக்கா. அவளை திட்டி எந்த பிரயோஜனம் கிடையாதுக்கா. எனக்கு தெரியும் செல்வி, எனக்கு என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லி செல்வி. ஏக்கா அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் தூக்கத்தில் தான் நடந்துட்டு போயிருக்கா. இப்போ வா நம்ம போய் பிள்ளைகள் கூட ரூமில் படுத்துக்குவோம். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் உண்டு, நம்ம போய் பார்க்கலாம். என்ன ஏதுன்றது அவகிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ பிள்ளைகிட்ட கேளுக்கா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீ அவளை போட்டு இப்படி விரட்டிக்கிட்டே இருந்தான்னா அவள் மாதிரி பயப்பட தானே செய்வா. இந்த ஆவி பேயெல்லாம் எங்கேருந்து இழுத்துட்டு வந்தானே தெரியலையே. ஏக்கா அவளால் தான் வீட்டுக்குள்ளே வந்து நீ எப்படிக்கா சொல்லுவேன்? நீ நம்ம கூட நேரங்கட்ட நேரத்தில் எங்கேயாவது போய் எதையாவது மிதிக்கவோ எடுக்கவோ செஞ்சால் கூட இப்படி ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக பொய்யானலாம் எனக்கு தெரியாது. நானும் இந்த விஷயம்லாம் நம்ப மாட்டேங்கா. ஆனால் இன்றைக்கி நேரில் பார்த்தனால எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி நீங்கள் வந்து எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. வாங்க இப்போ நம்ம போய் தூங்குவோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியாரையும் பார்த்துட்டு வருவோம்க்கா. சரிம்மா, சரி வாங்க தூங்குவோம். ஏம்மா நீ அழாதம்மா, எனக்கு தெரியாதும்மா இங்கே ஏன் இப்படியெல்லாம் நடக்குன்னு. மக்களே உன்னாலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பயப்படாத. அது ஒன்றும் பண்ணாது சரியா? சரிம்மா. சரி வாங்க நம்ம போய் படுக்குவோம். சத்யா நீ வெளியே போனப்போ உனக்கு தெரியாமல் ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு வரவோ ஏதாவது செஞ்சியா உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைம்மா, அம்மா இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மைக்கு அது நல்லா தெரியும். கீழே கிடந்தெல்லாம் ஒன்றும் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை.
சரி சரி நீ வருத்தப்படாத வா நம்ம போய் தூங்குவோம். ஆ சரி.